இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எம்எல்ஏ திரு வன்னியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இணைந்தமைக்கு நன்றி திரு வன்னியரசு. வாழ்த்துக்கள். புதிதாக உங்களுடைய ஆதரவுல தாவேக ஆட்சி அமைக்க இருக்கின்றது. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நிறைய அடிபட்ட விஷயங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் பேசப்பட்டது. அப்படி ஏதேனும் நிபந்தனைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கா? வணக்கம்ங்க. ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் சிபிஎம் சிபிஐ என்ன முடிவெடுத்துக்கிறதோ அந்த முடிவை தான் நாங்கள் எடுப்போம், அந்த நிலைப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தை அதனுடைய ஆட்சியில் அமர்த்துவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் அவர்களும் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்